நாம கேட்ட கேள்விக்கும் பதில் இல்லை. மோடி வரும்போது அவருக்கு பூத்துவத்துக்கு போயிருக்கிறார். யார் தெரியுமா? நம்ம பழனிசாமி. பிரதமர் கூட நம்ம கிட்ட பழனிசாமி இது பத்தி ஏதாச்சும் கேட்பாரா அப்படின்னு யோசிச்சிருப்பார் அவரு. ஆனா பழனிசாமி அவருடைய ஜீப்ல நின்றுட்டு ஊர்வலம் போனதோட சரி, ஒன்றும் பேசல. பிரதமரா பார்த்து பழனிசாமி சிரிச்ச சிரிப்பிலேயே அவருக்கு புரிஞ்சிருக்கும், இந்த அடிமை குரல் கொடுக்க மாட்டார், இவர் வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம் என்று பிரதமர் மோடி நினைச்சிருப்பார். அவர் நினைச்சதுக்கு மேல சிறந்த அடிமை என காட்டுவது போல இன்னைக்கு அவர் பேசியிருக்கிறார். தொகுதியை மறுவரைய பாஜக அரசு மிக அருமையாக பண்ணுவாங்களாம். பழனிசாமி அவர்களே, எவ்வளவு பெரிய காமெடி இது! இந்தியாவில் இருக்கக்கூடிய பல முதலமைச்சர்களும் பல எதிர்கட்சி தலைவர்களும் இந்த ஆபத்தை தெரியாமலா கண்டிக்கிறாங்க? பாஜக பழனிசாமி குனிய சொன்னா படுத்தே விட்டார் என்பது போல பேசியிருக்கிறார். அந்த சட்டத்தோட முன்வரவே வெளிவந்துருச்சு. தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு பேராபத்து வரப்போகுதுன்னு அது தெளிவா இருக்கு. இதை கொண்டு வரக்கூடிய முறையே பாசிசத்தமானது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் கூட இதை எப்படி நியாயப்படுத்துறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா பழனிசாமி அவங்களையெல்லாம் முந்தி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட அடிமைகளின் துணையோட தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய நினைக்கிறவங்களை எல்லையிலே நாம் தடுத்து நிறுத்தணும். 10 தோல்வி பழனிசாமிக்கு 11வது தோல்வியும் நாம் வழங்கணும். அதுவும் இந்த 11வது தோல்வி மறக்க முடியாத தோல்வியா இருக்கணும். பொதுவா 18 வருஷம் சபரிமலை போறவங்கள குருசாமின்னு ஆன்மீக அன்பர்கள் சொல்லுவாங்க. ஆனா பழனிசாமி அதிமுக தலைமை பொறுப்பில் தொடர்ந்தா 18 முறை தொடர்ந்து தோத்தா தோல்வியில குருசாமி பழனிசாமின்னு மாறிடுவார். எப்படியெல்லாம் இதை பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு முதற்கட்டத்தில் தேர்தல் வைக்காம கொஞ்சம் தள்ளி வச்சா திமுக வெற்றி பெறக்கூடிய எண்ணிக்கையாவது குறையுமா என்று பாஜக ஒரு கணக்கு போட்டாங்க. ஆனா அதுவும் இப்ப தப்பு கணக்கா போயிடுச்சு. ஒவ்வொரு நாளும் ஊடகங்களை வர்ற கருத்து கணிப்புகளை பார்த்தாலே தெரியுது. முதல்ல 180 அப்படின்னு போட்டாங்க நமக்கு, இப்ப 190 200 போட ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தலுக்குள்ள 200 கிராஸ் பண்ணிட்டோம். அதுவும் தொகுதி மறுவரைய ஆபத்தை கூட எதிர்த்து பேசாத அதிமுக கூட்டணி 234 தொகுதி தோல்வி அடைஞ்சாலும் ஆச்சரியப்பட எதுவும் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவுக்கு கொதிச்சு போயிருக்காங்க. இதுக்கு கூட பேசலன்னா வேற எதுக்கு தான் பழனிசாமி வாய் துறப்பாருன்னு கேட்கிறாங்க. வளர்த்து விட்ட செங்கோட்டையனுக்கு துரோகம், பதவி கொடுத்த அம்மையார் சசிகலா தினகரனுக்கு துரோகம், நம்முடைய சகோதரர் OPS அவர்களுக்கு துரோகம், அவைத்தலைவரா இவங்க ஆட்சியை காப்பாத்தின தனபால் அவர்களுக்கு துரோகம், CAA FCRA போன்ற சட்டங்களுக்கு முட்டு கொடுத்து சிறுபான்மையின மக்களுக்கு துரோகம், 3 வேளாண் சட்டங்களுக்கு முட்டு கொடுத்து விவசாயிகளுக்கு துரோகம், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்த பாஜக கூட கூட்டணி சேர்ந்து அவருக்கும் துரோகம், இன்னைக்கு தொகுதி மறுவரைக்கும் ஆதரவு தெரிவித்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் துரோகம். இதுதான் எவல்யூஷன் ஆஃப் எடப்பாடி. உண்மையான அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகளும் இவரை தலைவராக ஏற்றுக்கல, தயாராக இல்லை. அதிமுகவுக்கு நான் தான் தலைமை என இவர் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணவே நேரம் சரியா இருக்கு. MLAக்களை ஏலம் எடுத்து முதலமைச்சர் ஆனவர்களோ வேற கூவத்தூர்ல. பழனிசாமி முதலமைச்சராக இருந்த 4 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டையே டெல்லி பாஜகவோட வேட்டைக்காடா ஏலம் விட்டார். பாராளுமன்ற வரைமுறை அதை டீலிமிட்டேஷன்
அதை செய்யறதுக்கு இன்னைக்கு அறிவிச்சாங்க. எங்க இருக்கிற ஸ்டாலின் என்ன சொன்னாரு, கருப்பு சட்டை போட்டுக்கிட்டார். இது கருப்பு சட்டை போட்டு ஊரு பூரா கொடி ஏத்தவன்னாரு. நானும் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து மேட்டுப்பாளையத்துல இருந்து அவனாசி வழியா உங்க ஊர் வரைக்கும் வந்துட்டேன். எங்க திருப்பூர் வரைக்கும் ஒரு வீட்டுல கூட கொடி ஏத்தல. எதுக்கு? தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்றத்துடைய எண்ணிக்கை குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னார். நான் ஏற்கனவே தெளிவுபடுத்தினேன், காலையிலேயே பேசினேன். கோயம்புத்தூர் கூட்டத்தில் அறிவிச்சார் திரு வேலுமணி அவர்கள். கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசினேன். அப்பொழுதே தெளிவுபடுத்தினேன். நம்முடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்திட்டாரு. தமிழ்நாட்டில் நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கை சதவீதம் குறையாது, எண்ணிக்கை சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு சொன்ன பிறகும் அவர் வேணுன்னு இப்போ மாலையில் நடந்த 7 மணிக்கு கூட்டம், 7 மணிக்கு கூட்டத்தில் பேசுறாரு கருப்பு சட்டை போட்டு. அப்போ என்ன சொல்றாரு? இதுக்கு முந்தி காலையில் சொன்னது திரு எடப்பாடி பழனிசாமி திரு உள்துறை அமைச்சர் ஒரு கூட்டத்தில் பேசுறது வச்சுக்கிட்டு சொல்றாரு, அதை போய் தண்ணியில எழுதி வைக்கணும்னாரு. இப்ப சாயந்தரமும் 6 மணிக்கு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தி விட்டார். தமிழ்நாட்டுக்கு இந்த பாராளுமன்ற தொகுதி வரை 59 அறிவிச்சிட்டார். 59. நீ தமிழ்நாட்டுடைய எம்பி 59. ஏற்கனவே பாராளுமன்ற சதவீதம் இப்ப இருக்கிறது 7.18. 7. ஸ்டாலின் சொல்ல இது குறைஞ்சிரும் அப்படின்னு கருப்பு சட்டை போட்டுட்டு இருந்தார். இப்போ 7.23. 7. அப்ப 5 ஏறி போச்சு. 5 ஏறி போச்சு. சட்டை கழட்டிட வேண்டியதானே? சட்டை போட்டுட்டு தெரியலாமா? நான் காலையில் சொன்னது உண்மையாயிட்டது இல்ல. சரி, ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் 6 மணிக்கு பாராளுமன்றத்தில் உள்துறை மந்திரி பேசிட்டாரு. அதுக்கு பிறகு கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு 7 மணிக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்ச தண்ணியில் எழுதி வைக்கிறார். ஏப்பா, நான் எத்தனை முறை தான் தொண்டை காய கத்துறது? ஏப்பா, நான் தான் இல்லைன்னு சொன்னேன். ஆனா நீங்க திரு ஸ்டாலின் இல்ல, எடப்பாடி பழனிசாமி வேணுமென்றே திட்டமிட்டு தமிழகத்தை வஞ்சிக்கிறார், இன்னைக்கு மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளருக்கு அடிமை அப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தார். நான் இல்லவே இல்லை. ஏற்கனவே உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தி விட்டார். தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தொகுதியுடைய எண்ணிக்கை குறையாது, ஏற்கனவே இருக்கின்ற சதவீதத்துக்கு குறையாதுன்னு சொல்லிட்டார். அப்படின்னு சொன்ன பிறகும் இப்ப கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு 6 மணிக்கு சொல்லி 7 மணிக்கு பேசுறீங்க. அப்படின்னு அந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன? ஒன்னும் தெரியாத முதலமைச்சர் தானே. உங்களுக்கு உளவுத்துறை இருக்குல்ல, உளவுத்துறை கையில் இருக்குதுல்ல. உளவுத்துறை என்ன சொல்லிருக்கணும்? கருப்பு சட்டை கழட்டிருங்க. உண்மையான அரசாங்கமா இருந்தா கருப்பு சட்டை கழட்டிருங்க. நீங்க வைத்த கோரிக்கை இல்ல, நிறைவேற்றிட்டாங்க, அதுக்கு மேல நிறைவேற்றிட்டாங்க. நீங்க என்ன நினைச்சீங்களோ அதுக்கு மாறா மத்திய அரசாங்கம் எல்லாம் சமமா, இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலத்துக்கும் சமமா தமிழ்நாட்டில் நாம என்ன கோரிக்கை வச்சோமோ அது நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஸ்டாலினுடைய முகத்துல கரி பூசியாச்சு. திமுக தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின், அவருடைய கூட்டணி கட்சி தலைவர் அறிக்கை தினம் ஓடிட்டு இருந்தது. இன்னைக்கு போறோம், அதுக்கு பூரா முட்டுப்புள்ளி வச்சாச்சு. திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுகவை நீங்க பலவீனமா நினைக்காதீங்க. அண்ணா திமுக தொண்டன இருக்கிற வலுவு கூட உங்களுக்கு இல்ல. அண்ணா திமுக தொண்டனுக்கு இருக்கிற வலுவு கூட முதலமைச்சருக்கு இல்ல. புரிஞ்சு பேசுங்க. நீங்க சொல்ல மாதிரி இந்த மங்குனியா இருக்கிற காரணத்துலதான் 6 மணிக்கே உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெளிவா சொல்லிட்டார். அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்? உடனே ஆளுங்கட்சியில் இருக்கிற முதலமைச்சர் உளவுத்துறையின் மூலமாக இல்லது ஏதாவது 37-39 பேர் எம்பி இருக்காங்கல்ல,
ஒருத்தராவது சொன்னாங்களா? ஒருத்தராவது முதலமைச்சர்கிட்ட தொடர்பு கொண்டு ஐயா ஐயா இப்படி இல்லை, நாம நினைத்ததை விட கூடுதல் சதவீத இடம் கிடைச்சிருக்குது அப்படின்னு ஒருத்தராவது சொல்லியிருக்காங்களா? அங்க வேஸ்ட் லக்கேஜ் எல்லாம் 39 பேரும் போய் பெஞ்சை தேய்ச்சிக்கிட்டு இருக்குது. 39 எம்பி நாடாளுமன்றத்தில் பெஞ்சை தேய்க்கிறது கரெக்ட். நினைச்சு பாருங்க, இந்த 39 எம்பி எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்றார் 2024 எங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 39 இடத்துல வெற்றி பெற்று சொல்றார். என்ன செஞ்சாரா? ஓட்டு போட்ட மக்களை நினைச்சு பார்த்தீங்களா? நாம 37 பேர் இருந்தோம், ஜெயிச்சு 37 பேர் இருந்தாங்க. அப்போ நம்முடைய காவிரி நதிநீர் பிரச்சனை உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டது. அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு காலதாமதம் செஞ்சது. பல கோரிக்கை வச்சோம், அப்போ காலதாமதம் செஞ்சது. உடனடியாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்று நம்முடைய நாடாளுமன்ற அண்ணா திமுக நாடாளுமன்ற 37 பேர் 22 நாட்கள் நாடாளுமன்றத்தில் முடக்கணும். 22 நாட்கள் இந்திய நாட்டுடைய நாடாளுமன்றம் 22 நாட்கள் ஒத்தி வைக்கப்பட்டது. நடக்கல. யாரு? ஓட்டு போட்ட மக்களுக்கு அவருடைய குரலை ஒழிச்சது அண்ணா திமுக எம்பி. ஒழிச்சமில்ல. ஆக இது அண்ணா திமுக நிலைப்பாடு. திமுக ஓட்டு வாங்க வரைக்கும் தான். ஓட்டு வாங்கிட்டா மக்களை மறந்துடுவாங்க. அப்படிப்பட்ட கட்சி திமுக கட்சி. இதே நீட் சொன்னாங்கல்ல, நீட்டை ரத்து செய்ய சொன்னாங்களா இல்லைங்களா? 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்துன்னு சொன்னாங்களா? அறிவிச்சாங்கல்ல? நிறைவேற்றினாங்களா? அதுக்கு பிறகு இன்னொருத்தர் குட்டியால் இருக்காரு. யாரு? அவரு எகிரி குதிக்கிறார். இந்த நீட் விளக்கப்படுறதுக்கு ரகசியம் இருக்குது, ரகசியம் இருக்கிறார். ரகசியம் சொன்னாரா? அது தங்கமலை ரகசியம் மாதிரி ஆயிட்டுது. பிறகு போன கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ரகசியத்தை போட்டு உடைச்சிட்டார். நீட்டுக்கு விதிவிலக்கு பெற முடியாது, ஏன்னா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிக்க விட்டதுன்னு. அத்தைய நாங்களும் சொன்னோம். 2021 இதைத்தான் நானும் சொன்னேன். முதலமைச்சர் இருக்கும்போது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் ஒரு மாநில அரசு செயல்பட முடியும். நீட்டுக்கு விதிவிலக்கு பெறுவது கடினம் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். ஆனால் மக்களை ஏமாற்றி இடையில ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த பல்ட்டி அடிச்சுட்டாங்க திமுக. சிந்திச்சு பாருங்க. பொய் பேசுறதுல வில்லங்க. இன்னைக்கு கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, பொய்ய பொருந்துற மாதிரி பேசினா மெய்ய திருன்னு முழிக்குமா. மெய்யினா உண்மை. அப்படி திமுக காரன் தான் கத்துக்கணும் இதெல்லாம்.